தேவனுடைய ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். அபிஷேகத்தை சுமக்கிற இந்த சபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் கிருபையாய் உங்களை ரட்சித்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஆதியாமை இருவிலகி ஆதிசயத்தை காண வேண்டும், ஆதியாமை இருவிலகி ஆதிசயத்தை காண வேண்டும், எங்கள் ஆதிசயத்தை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரதற்கு அழிய வேண்டும், பாவங்கள் சாபங்கள் பாரதற்கு தேசத்தில் அழிய வேண்டும், எங்கள் தேசத்தில் அழிய வேண்டும். கொல்லப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம். ஆண்டவரே, உங்கள் அந்தகாரத்தை விலகட்டும். எங்களுக்கு விரோதமாக ஊழியருக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா அந்தகார கிரியைகள், சிந்தை மண்டலத்தில் கை வைக்கிற சிந்தை மண்டலத்துக்கு விரோதமாக, ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவியை மாம்ச சிந்தையை கொண்டு வருகிற, சிந்தை மண்டலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பிசாசுகளை மத்திய 18:18 படி கடிந்து வருகிறேன். மாம்ச சிந்தையை கடிந்து வருகிறேன், தாழ்வான சிந்தைகளை கடிந்து வருகிறேன். இயேசுவின் ரத்தத்தில் சிந்தை மண்டலங்கள் மறைக்கப்படுவதாக, ஆவி ஆத்மா சரீரங்கள் சிந்தை இயேசுவின் ரத்தத்தில் மறைக்கப்படுவதாக. ஜனங்களோடு பேசும் ஆண்டவரே, நீ பேசும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தும், என்னை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தானியேல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 28ஆம் வசனம் வாசிங்க.
28, 6:28. தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. 2026 வருஷம் உங்களுக்கு ஜெயமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் பின்பற்ற வேண்டிய முறைமைகளை உங்களுக்கு காண்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். தானியேலின் காரியம் ஏன் ஜெயமாய் இருந்தது? நேபுகாத் நேச்சர், பெல்ஷாஷார், தரியு 3 ராஜாக்களின் காலத்திலே தானியேல் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த 3 ராஜாக்களை பார்த்து தானியேல் ஆச்சரியப்படல. அந்த 3 ராஜாக்களும் தான் தானியேலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. உபவாசம் என்பது ஆண்டவரை மாத்துறதுக்கு இல்ல, என்ன மாத்துறதுக்கு. புரியுதுங்களா? உபவாசத்தினுடைய மேன்மை என்ன? ஆண்டவர் மாறணுமா, நான் மாறணுமா? ஆமா, இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. அவரை மாத்துறதுக்கு இல்ல, சொல்லுங்க, என்னை மாற்றிக்கொள்ள, என் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்திக் கொள்ள. வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சற்று நாம் என்னுடைய வாழ்க்கையை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். ஜெய ஜீவியத்திற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் வாசிக்கலாம். தானியேலுடைய காரியம் ஏன் ஜெயமாய் இருந்தது? நம்மளுடைய காரியமும் ஜெயமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி வேண்டிக் கொண்டார். யார் இவர்கள்? 3ஆம் வசனம். அழகானவர்கள், சகல ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் கல்வியில் ஸ்கில், லாயல், நல்ல ஸ்கில் பீப்புள், ட்ரைன், நல்ல சிறந்த அறிவுள்ளவர்கள். இவர்கள் எடுத்த என்ன, இவருக்கு எப்படியும் வாழணும்னு இல்ல, இப்படிதான் வாழ்வேன் தீர்மானம் பண்ணார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா கவனிக்கணும். ஊருக்கு ஏற்றபடி இவங்க தங்களை மாத்திக்கல, இவங்களுக்கு ஏற்றபடிதான் ராஜா மாத்திக்கிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு தானும் அனனியா, மிஷாவேல், இதுதான் உண்மையான பேர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க விக்கிரகத்தின் பெயர். எப்படிதான் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல, எனக்கு புரியல. சில பேர் சாத்ராக்குன்னு இருக்கு, சில பேர் மேஷாக்குன்னு இருக்கு. இதெல்லாம் பாபிலோன் கடவுளுடைய பெயர். உண்மையான பெயர் இங்க போடப்பட்டிருக்கிறது. 28ஆம் வசனம். 28 சம்பவிப்பதை, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். 19ஆம் வசனம் வாசிங்க. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே பரலோகத்தின் தேவனை என்றைக்கு தீட்டுப்படுத்தாதபடி உங்களை காத்துக் கொள்றீங்களோ, கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் உங்களோட ஒவ்வொரு இரவு நீங்க தூக்கத்துக்கு போறீங்களே, உங்க சரீரம் தான் தூங்க, ஆனா கர்த்தர் ஆத்மாவுல பேசிட்டு இருப்பார். அல்லேலூயா. நாளைக்கு நடக்க போறத பேசுவாரு, அடுத்த வாரம் நடக்க போறத பேசுவாரு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணி எங்க இருக்குது,
மனைவியினுடைய வாழ்க்கையில எங்க பிரச்சனை வரும், இது கவனமா இருக்கணும், எங்க போகணும் எங்க போக கூடாதுன்ற ஒரு வெளிப்படுத்துதல் எப்போ வரும்னா, தீட்டுப்படுத்தாதபடி. என்னதுங்க? தீட்டுப்படுத்தாதபடி, உலகத்துக்கு ஏற்றபடி அல்ல. இங்க ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 3:28 வாசிங்க. யாருடைய தேவன்? தானியேல், அனனியா, மிஷாவேலுடைய தேவன். அவர்கள் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். கைகளை தட்டி, கைகளை தட்டி. தூதரை அனுப்பி விடுவித்தார். தூதரை அனுப்பி விடுவித்தார். பரலோகமே கவனிக்கலாம், பரலோகமே தானியேல் பக்கம் தான் இருந்துச்சு. கவனிக்கலாம். என்றைக்கு சொந்தங்கள் என் பக்கம் நிக்குதுன்னு சொல்றீங்களோ, பரலோகம் உங்களை விட்டு விலகிடும். புரியுதுங்களா? என்றைக்கு கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்றீங்களோ, மற்றவங்க எல்லாம் விலகிடுவாங்க. எது வேணும்? அவங்க இருந்தா எங்கேயும் வாழ முடியாது, இவர் இருந்தா எங்கேயும் வாழணும். நல்லா கவனிக்கணும். நேபுகாத் நேச்சர் தானியேலை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாரு, கடைசியா ராஜாவே மாறிட்டார். நல்ல 3 ராஜாக்களுடைய காலத்துல தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. நேபுகாத் நேச்சர், பெல்ஷாத்சார், தரியு, கடுமையான ராஜாக்கள். வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்ன ராஜா? 2ஆம் வசனம். மனைவிகளும் ஆலயத்திலிருந்து, எல்லாம் சொல்லுங்க, ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரம். சொல்லுங்க, நான் பாத்திரம், என் குடும்பம் ஒரு பாத்திரம், என் பிள்ளைங்க ஒரு பாத்திரம். ஆனா இங்க போட்டிருக்கு ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாத்திரம். ஆனா அதுல இருக்கிற ரசம், அருவருப்பு, அது பேய்களுடைய காரியம். அப்போ ஆலயத்துல வச்சிருக்கிற இந்த பாத்திரத்தை என்ன சத்ரு கையெடுக்கிறது? பாத்திரம் ஆலயத்தில் இருக்கிறது, உள்ள இருக்கிற மெட்டீரியல் யாரு? உன் பிள்ளை கர்த்தருடையது. ஆனா உங்க பிள்ளைய ஆவியானவர் நிரப்பி இருக்கிறாரா, இல்ல சத்ரு நிரப்பி இருக்கிறாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய கையில் இருக்கிற பாத்திரம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் எங்கெங்கயோ இருக்கு. ஆலயத்தில் இருக்க வேண்டிய பாத்திரம் அசுத்தமான இடத்துல இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் கர்த்தருடைய பாத்திரம், நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி கவனமாக பாதுகாத்தான். 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். உனக்குள்ளே பதினேழாம் வசனம். அப்பொழுது தானியேல் பரிசுகளை கொடுத்து, வெகுமானங்களை கொடுத்து தானியேலை விலைக்கு வாங்கணும்னு நினைச்சான் ராஜா. அப்ப தானியேல் சொல்றாரு, உன் பரிசு உன்னோட இருக்கட்டும், உன் வெகுமானம் உன்னோட இருக்கட்டும். இப்படிப்பட்ட பரிசுகளினாலே, உலக பரிசுகளினாலே, உலக வெகுமானங்களினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொண்டார். இந்த 5ஆம் அதிகாரத்துல வசனம் அருமையா போடப்பட்டிருக்கு, ராஜாவே ஆண்டவர் மாத்திட்டார். அல்லேலூயா.
6ஆம் அதிகாரம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி வேலை ஸ்தலத்துல குற்றப்படுத்தும்படி தேடுவாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் நெருக்கம் இருக்கும், ஆனா தானியேலை போல அந்த இடத்துல உண்மையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்னைக்கு நல்ல ஒரு சோதனை வருதுன்னா உயர்வு வர போகுதுன்னு அர்த்தம். டெஸ்ட் எப்பவுமே ஜெயத்துல தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 25ஆம் வசனத்துல பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் குடியிருக்கிற 25 வாசிங்க. ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் ஆசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நேபுகாத்நேச்சர் சொல்றான் தானியேலின் தேவன். தரியு சொல்றாரு தானியேலின் தேவன். நீங்க வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல உலகத்தோடு மிக்ஸ் ஆகும்படி ஒரு காரியம் வரும்போது விலகி இருக்கிறோம். சொல்லுங்க, தானியேலின் தீர்மானம் ராஜாவே கர்த்தர் மாத்திட்டார். உங்கள் தீர்மானம் உங்க குடும்பத்தை மாற்றும். உங்கள் தீர்மானம் உன் அதிகாரியை மாற்றும். உன் தீர்மானம் ரட்சிக்கப்படாத கணவரை மாற்றும். உன் தீர்மானம் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை மாற்றும். உன் தீர்மானம் தேசத்தின் அதிபதிகளை மாற்றும். எனக்கு லீவு கிடைக்கல பாஸ்டர் அப்படிலாம் நல்லா கவனிக்கணும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தானியேலின் தேவன் உயிருள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 5ஆம் அதிகாரத்துல வெகுமானங்களை வாங்கவில்லை. என்னதுங்க? பரிசுத்தமான பாதையில, சுத்திகரிப்பின் பாதையில போறவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கும் நல்லா கவனிக்கணும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். கடைசி 2 வசனங்கள். நேராக என் கையை உயர்த்துகிறேன். சொல்லுங்க, என் கைகளை. 17ஆம் வசனம். வருகிற போது அன்றியும் அப்பமும் திராட்சரசமும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஒருத்தர் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வராங்க, இன்னொருத்தர் சூட்கேஸை கொண்டு வருகிறார். சூட்கேஸை கொண்டு வரவங்கிட்ட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ராஜா என்ன கொண்டு வரான்? வெகுமானங்களை கொண்டு வருகிறான். கை நீட்டுங்க. திருவிருது வாங்கின கையில சோதோமின் ராஜா பொருள் வேணாம். யார் சொன்னது? புரியுதுங்களா? 14ஆம் அதிகாரம் வசனத்தை கவனிங்க. 21. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீ. ஆனா வசனம் சொல்லுது, அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிறோம், பாதரட்சியின் வாகனாகிறோம், உங்கள் குண்டாவில் யாதொன்றையாகிறோம் எடுத்துக்கொள்ளே. எப்படி பரிசுத்தவான்கள் பிராக்டிஸ் பண்ணாங்க லைஃப? எப்படி பிராக்டிஸ் பண்ணாங்க பாருங்க, எப்படி வாழ்ந்தாங்க பாருங்க. 18ஆம் வசனம் அர்த்தம் என்ன தெரியுமா? 18ஆம் வசனம், எந்த ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களோ அங்க பில் கட்டணும். பேச மாட்டேன்றீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? இங்கதான் சாப்பிடுறேன், பேச மாட்டேன்றீங்களா? இங்க சாப்பிடுறேன், இங்க போஷிக்கப்படுறேன், இங்க வளர்க்கப்படுகிறேன், இங்கதான் என்ன கட்டணும்? சூப்பர். சொல்லுங்க, சாப்பிடுறது இங்க, பில் கட்டுறது வேற இடம். நியாயமா? அப்ப 18ஆம் வசனம் அர்த்தம் என்ன தெரியுங்களா? 18 அப்பமோ ரசமோ எங்க இருக்குதோ அங்க நான் இருக்கிறேன்.
Praise the Lord. அப்ப 18ஆம் வசனமோ 21ஆம் வசனம் சீக்ரெட் என்னன்னா கவனிக்கணும். இது திருவிருந்து வாங்கின கை, அப்பத்தையே ரசத்தையே வாங்கின கை. இந்த கையில அந்நிய பொருளை வாங்க மாட்டேன். இந்த கையில சாராயத்துக்கு, பீடிக்கு, வெத்தலைக்கு, பாட்டுக்கு, லட்சத்துக்கு இடமே இல்லை. இது இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட கை. எல்லாத்தையும் கையில வாங்கிடக்கூடாது. பரிசுத்தமான கை, ரத்தத்தில் கழுவப்பட்ட கை. தானியேல் சொல்றான், உன் வெகுமானங்கள் உன்னோடு இருக்கட்டும், நீ வேறு ஒருத்தருக்கு கொடுத்துரும். இந்த வெகுமானங்களை விட உள்ள இருக்கிற ஆவியானவர் முக்கியம். வெகுமானங்களை விட ரட்சிப்பு முக்கியம். வெகுமானங்களை விட பரிசுத்தம் முக்கியம். வெகுமானங்களை விட பரலோகம் முக்கியம். வாசிங்க 15:1. இந்த காரியங்கள் என்ன அர்த்தம்? இந்த காரியங்கள் நடந்த பின்பு. சொல்லுங்க, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க, என்ன முடிஞ்சிருச்சு? 14ஆம் அதிகாரத்துல எக்ஸாம், 15:1 முடியுது. 14 ஆபிரகாம் என்னெல்லாம் பேசுறாருன்னு ஆண்டவர் கவனிச்சு பார்த்தார். ஊரோட ஒத்து போறாரா, ராஜா கிட்ட வாங்குறாரா, அட்ஜஸ்ட் பண்ணி போறாரா, அந்த டாக்கிங், அந்த பேசுகிறதான அந்த சூழ்நிலையை ஆண்டவர் கவனித்து பார்த்தா ஆபிரகாம் சொன்னாரு, வேண்டாம். அடுத்த சத்தம் கேக்குது, ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பாக்கியமாய் இருக்கிறேன். என்றைக்கு சோதோமின் ராஜாவை வேண்டாம் சொன்னாரோ, என்றைக்கு அந்த அருவருப்பை வேண்டாம் சொன்னாரோ, அவனை தள்ளி வைத்தாரோ, அவனை பரலோகம் ஏற்றுக்கொண்டது. என்றைக்கு வேதத்தை நிறுத்தினாரோ, அசுத்தத்தை நிறுத்தினாரோ, அன்றைக்கு நான் பரலோகம் அவனை ஏற்றுக்கொள்ளும். நம்ம ஆபீஸ்ல பேசுறது, செல்போன்ல பேசுறத எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். 15:1 நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 1 என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறேன்? ஏன் ஆபிரகாம் திரள் கூட்டத்தின் தகப்பனாய் மாறினான்? வாசிங்க, ஆதியாகமம் 24:35. 24:35. ஆசீர்வதித்திருக்கிறார், சீமானாய் இருக்கிறார், வெள்ளியையும் பொன்னையும் சொல்லுங்க, கொடுத்திருக்கிறார். எங்கேயும் வாங்கல, கர்த்தரே கொடுத்திருக்கிறார். ஏன் கர்த்தரே கொடுத்தாரு? எக்ஸாம்ல பாஸ் பண்ணாரு. வெள்ளியும் பொண்ணு அவருடைய. பொய் சொல்லி மேல வர்றது வேற, திறமையினால மேல வர்றது வேற, ஆண்டவரை மறுதளித்து மேல வர்றது வேற, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே உயர்த்துறது வேற. சொல்லுங்க, சத்துரு ஆசீர்வாதத்தை பார்த்து பயப்பட மாட்டான். எதை பார்த்து பயப்படுவான்? பிரசன்னத்தை பார்த்து பயப்படுறான். தேவனுடைய மகிமையை பார்த்து பயப்படுறான். பயப்படுறான். ஆசீர்வாதங்கள் அவனை அச்சுறுத்தாது, பரிசுத்தம் அவனை அச்சுறுத்தும். என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்? ஏன் ஆபிரகாம் ஜெயம் எடுத்தாரு? அவர் எங்க நின்று எதை பேசணுமோ, எந்த நேரத்துல எப்படி முடிவு எடுக்கணுமோ சரியான முடிவு எடுத்தார். இப்படிப்பட்ட பேச்சு யாரால பேச முடியும் தெரியுமா? போல்டா யாரால பேச முடியும்? புரியுற மாதிரி சொல்றேன். ஆபிரகாம் உள்ள வரும்போது ஆண்டவரோடு எப்படி நடக்கலாம்னு வந்தார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருந்தது? ஆண்டவருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம்னு உள்ள வந்தார். தம்பி எப்படி வந்தான்? ஒன்றை பெற்றுக்கொள்ளும்படி வந்தார். ஆண்டவரோட நடக்கலாம், அவர் ஏற்றபடி நடக்கலாம், அவர் சித்தத்தின்படி நடக்கலாம்ன்றவன ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் எனப்படுவார், இச்சாவிகளின் தகப்பன். எப்படி உள்ள வாசிங்க அந்த வசனம் 13:10. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 13:10. அப்பொழுது லோத்து
ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமில் நீர்வளம் பொருந்தினதா இருக்க தம்பி அண்ணனை பார்த்து சொல்றான், அண்ணா நீர் பலம். அண்ணா சொல்றாரு, இல்லப்பா எனக்கு அவர்தான் பலம், எனக்கு அவர்தான் பலம். நீ விரும்புற இடத்துக்கு நான் வர முடியாது, நீ போற இடத்துக்கு நான் வர முடியாது. நான் சத்தம் கேட்டு நடக்கிறவன், சித்தத்தின்படி நடக்கிறவன். சொல்லுங்க, பிசாசின் பிடியில இருக்கிறவன் தேவனுடைய பிடியில இருக்கிறவனோட இருக்க முடியாது. புரியுதுங்களா? பிசாசின் பிடியில இருக்கிறவன் தேவ மனுஷனோட இருக்க முடியாது, தேவ மனுஷனோட இருக்க முடியாது. ஒரு காலத்துல நம்ம பிசாசின் பிடியில இருந்தோம், இன்னைக்கு தேவனுடைய மடியில இருக்கிறோம், தேவனுடைய பிடியில இருக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர், தேவனுடைய குரலை கேட்கிறவர், பலிபீடத்தின் பக்கத்திலே வாழ்கிறவர். ஆனா அவரோட இருக்கிறதுக்கு லோத்துக்கு பிடிக்கல, அவரோட இருக்கிறதுக்கு பிடிக்கல. வசனம் சொல்லுது, அவனுடைய தவறான முடிவு மனைவி பாதிக்கப்பட்டார், பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்கள். புரியுதுங்களா? பலிபீடத்தின் பக்கத்துல இருக்க பிடிக்கல, ஆலயத்தில் இருக்க பிடிக்கலன்னா வேறொரு காரியம் நம்ம எடுத்துக்கொள்ளும். இத பரிசுத்த ஆராதனை உங்களை பார்த்து சொல்றேன், ஆபிரகாமோட கர்த்தர் இருந்தார். 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ணினானா. ஆதியாகமம் 14 அதிகாரத்துல எத்தனை ராஜாக்கள்? 5 ராஜாக்கள். 5 ராஜாக்கள் ஆபிரகாம நிர்மலமாக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா கர்த்தர் ஆபிரகாமோட இருந்தார். அல்லேலூயா. அப்ப நான் உங்களுக்கு சொல்ற சத்தியம் என்னன்னா, ஆதியாகமம் 14 அதிகாரத்துல ஆபிரகாம் கவனமா இருந்தா யார்கிட்ட வாங்கணும், எதை வாங்கணும், எதை வாங்க கூடாதுன்னு கவனமா இருந்தா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. திருவிருந்து வாங்குற உதடு, வாய், நாக்கு, கை, பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய பாத்திரத்துல பங்கு பெறுகிறனா பேய்களுடைய பாத்திரத்துல பங்கு பெறக்கூடாது. ஆயத்தமா இருக்கணும், எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து வாசிங்க. புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டைப்படுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து போதும். என்னதுங்க? ஆபிரகாம் அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கினாரு. ஏன் வாங்கினாரு? நல்லா கவனிக்கணும். ஒரு சோதனை, அப்பத்தையும் ரசத்தையும் வாங்குறாரு. அது முடிச்ச உடனே ஒரு அசுத்தம் வருது, அதுல அவர் ஜெயம் எடுத்தார். ஒரு சத்தியம் சொல்ல போற, கவனிக்கணும். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். 11 அதிகாரம் ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 26 அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. 26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த வசனம் வாசிக்கும் போதே ஜனங்க என்ன பண்றாங்க? ஆரம்ப ஜெபத்துக்கு இருந்தாங்க, ஆராதனைக்கு இருந்தாங்க, செய்திக்கு இருந்தாங்க. இந்த வசனம் வாசிக்கும் போது எழுந்து போறாங்க. ஏன் எழுந்து போறாங்கன்னு கேட்டா, தகுதி இல்லை. என்ன சொல்றாங்க? தகுதி இல்லை, ஆயத்தம் இல்லை அப்படின்றாங்க. அப்போ எழுந்து போறவங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே 1 மாதம் டைம் கொடுத்திருக்கிறார். அப்ப எழுந்து போறவங்க என்ன அர்த்தம்னா, வருத திருவிருந்து ஆராதனை, கர்த்தருடைய பந்தி இயேசுவினுடைய வருகைக்கு அடையாளம். எதுக்கு அடையாளம்? அப்போ 1 மாசம் ஆண்டவர் டைம் கொடுத்தோம். நீங்க பாவத்தை விடாம, பழைய வாழ்க்கையை விடாம, ஞான ஸ்நானம் எடுக்காம, நீங்க தகுதி இல்லைன்னு போயிட்டு, ஒருவேளை பேச்சுக்கு சொல்றேன், ரோட கிராஸ் பண்றோம். என்ன கிராஸ் பண்றோம்? அந்த நேரத்துல மரணம் வந்துட்டா நீங்க வாயில சொல்றீங்க, இங்க உள்ள இருக்க தகுதி இல்லைன்றீங்களே. ஒருவேளை வெளியே போய் மரணம் வந்தா பேச மாட்டேன்றீங்க. மனைவி சொல்றாங்க அத்தானை பார்த்து, நீ எடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். என்னதுங்க? சரி, வெளியே அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? எனக்கு தகுதி இல்லை. என்னதுங்க?
போக தகுதி இருக்குமா? பேச மாட்டேன்றீங்களா? இந்த வீட்டுக்குள்ள வாசம் பண்ணாம அந்த வீட்டுக்குள்ள வாசம் பண்ண முடியாது. இந்த வீட்டுக்குள்ள இல்லாம அந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா என்னென்ன தகுதின்றத நேற்று 2 செஷன்ல பேசுறேன். பந்தி வருகைக்கு அடையாளம். 28ஆம் வசனம் சோதித்தறிந்து. என்னதுங்க? 31ஆம் வசனம் நிதானித்து. இது அசைன்மெண்டா எழுதிக்கிடுங்க. அசைன்மெண்ட் உங்க எல்லாருக்கும். சோதித்தறிந்துனா என்ன சொல்லுங்க பக்கத்துல. சோதித்தறிந்து நிதானித்து. நாளைக்கு வச்சிருங்க, வந்து கேட்பேன். நாளைக்கு கேட்பேன். சோதித்தறிந்துனா என்ன, நிதானித்துனா நான் என்ன நாளைக்கு கேட்பேன். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். உங்க வாழ்க்கையை கரை திரை பிழையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். கர்த்தர் வருவரவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் கோத்திர பிதாக்கள் எல்லாம் ரொம்ப கவனமா வாழ்ந்தாங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். பாயிண்ட் நம்பர் 1 என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறேன்? கோத்திர பிதாக்கள் முற்பிதாக்கள் பாவத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி போல. பாவத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி போல. ஸ்தோத்திரம். நீங்க வருகைக்கு போகணும்னா, இயேசுவை சந்திக்கணும்னா நல்லா கவனிக்கணும். அதுக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெயம் எடுக்கணும்னா எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் கவனமா இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2 வாசிக்கலாம். ஜோஷுவா சாப்டர் 7 verse 1. யோசுவா 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசுவா 7ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க ஆங்கிலம் எழுதுங்க, தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் எழுதுங்க. கான்சிக்ரேஷன் வேற, காங்கிரிகேஷன் வேற. எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க. சில இடத்துல காங்கிரிகேஷன் இருக்கு, கான்சிக்ரேஷன் இல்லை. சொல்லுங்க. சில இடங்களிலே கூட்டம் இருக்கிறது, சுத்திகரிப்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை, பிரதிஷ்டை இல்லை. கூட்டம் முக்கியமா, பிரதிஷ்டை முக்கியமா? கூட்டம் முக்கியமா, பரிசுத்தம் முக்கியமா? அப்போ எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த லைவா ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. காங்கிரிகேஷன் முக்கியம் அல்ல, கான்சிக்ரேஷன் தான் முக்கியம். சொல்லுங்க. 1 lakh முக்கியம் அல்ல, 10 lakh திரள் கூட்டம் முக்கியம் அல்ல, கான்சிக்ரேஷன் தான் முக்கியம். எது முக்கியம்? கான்சிக்ரேஷன், பிரதிஷ்டை. என்னதுங்க? பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போ 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் காங்கிரிகேஷனை பார்க்கல, கான்சிக்ரேஷனை பார்த்தாரு. பரிசுத்தத்தை பார்த்தாரு, சுத்திகரிப்பை பார்த்தாரு, பரிசுத்தமான குவாலிட்டியை பார்த்தாரு. காங்கிரிகேஷனா கான்சிக்ரேஷனா? என்னதுங்க? ஆமா. திரள் கூட்டம் இருந்தது, ஆனா ஆண்டவர் 300 பேரை வச்சு ஜெயிச்சார். எத்தனை பேரு? 300 பேர். அது பேரு தான் கான்சிக்ரேஷன். காங்கிரிகேஷன் முக்கியம் அல்ல, கான்சிக்ரேஷன். கிரவுட் முக்கியம் இல்ல, கான்சிக்ரேஷன் முக்கியம் அல்ல, காங்கிரிகேஷன் முக்கியம். கிரவுட் முக்கியம் இல்ல, அவர்தான் முக்கியம். அதனாலதான் சில பரிசுத்தவான்கள் வடி கட்டுறாங்க. என்ன பண்றாங்க? அதுலயும் சில பேர் தாக்கு பிடிச்சி நிக்கிறீங்களே, பரலோக ராஜ்யம் கன்ஃபார்ம். சொல்லுங்க. 7ஆம் அதிகாரத்துல சொல்லுங்க. யோசுவா 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், ஒருத்தனை வெளியே அனுப்பு, ஒருத்திய உள்ள கூப்பிட்டுக்கோ. இந்த அதிகாரத்துல என்ன இருக்கு? ஒருத்தனை ரிமூவ். என்னதுங்க? ரிமூவ் பண்ணுன்றாரு. உள்ள இருக்கிறவங்க ரிமூவ் பண்ணுன்றாரு, வெளியே இருக்கிற வேசியை உள்ள கூப்பிட்டுக்கன்றாரு. வெளியே இருக்கிறவ மனம் திரும்பிட்டா உள்ள இருக்கிறவ வேசிதானம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப இந்த அதிகாரம் புரியுதா உங்களுக்கு? இந்த அதிகாரம் புரியுதா?
அப்போ வருஷம் வருஷம் சபையில தேசத்துல ஆண்டவர் சுத்திகரிப்பு உண்டு பண்றாரு. நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவர் ரிமூவ் பண்ணுவார். அவனை வெளியே அனுப்பு, அவளை உள்ள கூப்பிடு. விசுவாச பட்டியல் வந்துட்டா, பட்டியல்ல பேர் வந்துச்சு. புரிஞ்சா அவங்களுக்கு? அப்ப என்ன பாயிண்ட்னா 7ஆம் அதிகாரம் என்ன சீக்ரெட்னா சொல்லுங்க, சபை அடுத்த லெவல் போவதற்கு ஆண்டவர் செய்கிற ரகசியம். பின்னாடி எல்லாம் சொல்லுங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் சபை முன்னேறி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒருத்தருடைய பாவத்தினாலே சபை நின்று விட்டது. எதுக்கு இந்த சுத்திகரிப்பு, எதுக்கு இந்த காத்திருப்பு கூட்டம், எதுக்கு இந்த உபவாச ஜெபம்? ஒரு கிளியர் பண்றது. எதுக்கு ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் செய்யறாருன்னா, எதுக்கு யோசுவா ரொம்ப கிளியரா இருந்தாரு, ரொம்ப தைரியமா இருந்தாரு, ஆனா ஜனங்கனால கீழே விழுந்து அழுது கிடந்தாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சபை நல்லா கவனிக்கணும். 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 7:19. அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே. இந்த சபை நடுவில் செய்ததை சொல்லு, ஒலிக்காத. பின் வாசல் வழியா வந்தது யாரு? ஏன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, ஒலிக்காதே. டைம் கொடுத்தாரு ஆண்டவர். என்னதுங்க? அவன் டைம் கொடுத்தது அவன் மிஸ்யூஸ் பண்ணதுனால வெளியே அனுப்பிட்டார். 7ஆம் அதிகாரம் டைம் கொடுத்தாரு. கிளியர் ஆயிருவான், ஒப்பு கொடுத்துருவான், அர்ப்பணிச்சிருவான், விட்டு கொடுத்துருவான். டைம் கொடுத்தாரு. டைம் கொடுத்தோம், நேரம் கொடுத்தோம், கீழ்ப்படியில கெட் அவுட். வெளிய இருக்கிற உள்ள வந்துட்டா, உள்ள இருக்கிறவன் என்ன நம்ம நடந்தது? யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் ஆமானை கண்டுபிடிக்காவிட்டால் சபை அடுத்த லெவலுக்கு போயிருக்காரு. அப்போ சபை அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா, சபை அடுத்த லெவலுக்கு போனோம்னா, சபையில ஆண்டவர் சொல்றது மாதிரி எங்கெங்கெல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறாங்க, அதை கண்டுபிடி, அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அம்மா, உங்க குடும்பம் அடுத்த லெவலுக்கு போனோம்னா, ஏதாவது மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா, கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள், தாயுதுகள், தகடுகள், பொய், தேவன் அருவருக்கிற வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனைகள், விபச்சாரங்கள், தேவன் அருவருக்கிற காரியத்தை ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா அடுத்த லெவல் போக முடியாது. 7ஆம் அதிகாரத்துல கிளியர் பண்ணாங்க. சொல்லுங்க, 7ஆம் அதிகாரம் படிச்சவங்க எழுதிக்கலாம். கான்சிக்ரேஷன். 3ஆம் அதிகாரம் யோசுவா கான்சிக்ரேஷன். என்னதுங்க? சுத்திகரிப்பு, பிரதிஷ்டை. என்னதுங்க? பிரதிஷ்டை. ஆண்டவர் கிரௌட பார்த்து மயங்குறவர் இல்ல, கூட்டத்தை பார்த்து மயங்குறவர் அல்ல. இன்னைக்கு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல வேலை இருக்கு, இல்ல கான்சிக்ரேஷன் இருக்கா? 50,000 salary, ஆனா கான்சிக்ரேஷன் இருக்கா? நிறைய படிச்சிருக்கிறேன், ஆண்டவர் கேட்கிறார், கான்சிக்ரேஷன் இருக்கா? சொத்து இருக்கு, கான்சிக்ரேஷன் இருக்கா? யோபு கவனமா இருந்தார். யோபு எப்படி இருந்தாரு? கவனமா இருந்து பலி செலுத்தினாராம். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாரு? வசனத்தை பட்டுன்னு வாசிங்க பாப்போம். யோபு 1ஆம் அதிகாரம் வாசிமா. தேங்க்யூ. எத்தனை வசனம் மகளே? வாசிமா. பாவம் செய்து சொல்லி பரிசுத்தப்படுத்தி பாத்தீங்களா? இவர் லைஃப் உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு தெரியும். நம்மளாம் ஏமாத்துறோம். பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அங்க ஒரு கான்சிக்ரேஷன் நடக்குது, ஒரு சுத்திகரிப்பு நடக்குது, ஒரு அர்ப்பணிப்பு நடக்குது, ஒரு ஒப்பு கொடுத்தல் நடக்குது. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்ல முடியும், என் பிள்ளைய கொண்டு வந்திருக்கிறேன் தேவ சமூகத்துக்கு, கொண்டு வருவேன் நாளைக்கு, டுமாரோ சர்வீஸ், சண்டே சர்வீஸ் கொண்டு வருவீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை
வெளியூர்ல இருக்கிறவங்களாம் விட்டுருங்க, வீட்டில் இருக்கிறவங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படி செஞ்சு பாருங்க, முழு குடும்பத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பு. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஒரு திரள் கூட்டம் இருக்கிற ஒரு சபையை பார்த்து சத்துரு பயப்பட மாட்டான். ஆனா ஒரு சபைக்குள்ள இருக்கிற தேவ பிரசன்னம், நல்ல ஒரு கிளைமேட், அட்மாஸ்பியர், இதை பார்த்து தான் பிசாசு பயப்படுவான். எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்க சபையில, புரியாதவங்களுக்கு சொல்றேன், கோச்சிக்காதீங்க, எங்க சபையில அட்மாஸ்பியர் இருக்குன்னு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? இருக்கா பிரதர்? அட்மாஸ்பியர் இருக்கா? இருக்கு. பயம் பிடிக்குது, அது அட்மாஸ்பியர், அதான் பயம். இட்ஸ் குட் கிளைமேட். சில இடத்துல ஜோடிப்பு இருக்கு. தமிழ்ல சொல்றேன் இருங்க. சில இடத்துல ஜோடிப்பு இருக்கு, என்ன இல்ல? அட்மாஸ்பியர் இல்ல. சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. எது முக்கியம், ஜோடிப்பா அட்மாஸ்பியரா? எஸ். இந்த சபையை அலங்கரிக்கிறது ஜோடியா அட்மாஸ்பியரா? எஸ். சாலமோன் ஆலயத்தை அலங்கரிச்சது வெள்ளியும் பொண்ணுமா அட்மாஸ்பியரா? அம்மா, இந்த ஆலயத்துக்கு அழகே தேவனுடைய பிரசன்னா. பலிபீடத்துக்கு அழகு அக்கினி, பலிபீடத்துக்கு அழகு அக்கினி, இந்த சபைக்கு அழகே அக்கினி, பலிபீடத்துக்கு அழகே அக்கினி தான். எதுக்கு 2 மணி நேரம் ஆராதனை பண்ணி நெஞ்சு வலிக்க கத்துறாரு உங்க பாஸ்டர்? அட்மாஸ்பியர், கிளைமேட், பிரசன்ஸ். அவர் கையில இந்த இடத்தை கொடுத்தது இது வரைக்கும் எது அணையல. அட்மாஸ்பியர் போல, பிரசன்ஸ் போல. பாஸ்டர், 40 லட்சம் ரூபாய் வீடு கட்டிட்டேன் பாஸ்டர். எத்தனை லட்சம்? அட்மாஸ்பியர் இருக்கு அவன் வீட்டுல, இல்லன்னா சுடுகாடு. அட்மாஸ்பியர் இல்லைன்னா என்னதுங்க? அந்த நல்லா கவனிக்கணும். துதி ஆராதனை தான் அந்த பிரசன்னத்துக்குள்ள கொண்டு போகுது உங்களை, அது தக்க வச்சுக்கிது. அப்பதான் அசுத்தம் உள்ள வராம இருக்கும், கரப்படாம இருக்க முடியும். எனக்கு ஒண்ணுமே புரியல. சில இடத்துல எல்லாம் 1 மணி நேரம் ஆராதனை. என்னதுங்க? 4 பாட்டு, ஒரு செய்தி. அவன் 1 ஹவர்ல என் ஆத்துமாவே போ. பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம். பிசாசுக்கு ஐயோ அப்பா, அவனு பாவ அறிக்கையில போயிட்டு வா. பிசாசு சொல்றான், போயிட்டு வா, காலை மட்டும் நினைச்சுக்கோ. பேச மாட்டேன்றீங்களே, என்னதுங்க? சும்மா தெளிச்சுட்டு வந்தது. சும்மா கணுக்கால் அளவு போதும். ஊராத, ஒப்பு கொடுக்காத, துதிக்காத, அர்ப்பணிக்காத. யார் அவன் தாட்டு? புரியுதா உங்களுக்கு? யோசுவாலாம் அந்த பிரசன்ஸ்ல இருந்தவர், பிரசன்னத்துக்குள்ள இருந்தவர், அட்மாஸ்பியருக்குள்ள இருந்தவர், மகிமைக்குள்ள இருந்தவர், கர்த்தருடைய மகிமைக்குள்ள இருந்தவர். அப்பா, ஆசீர்வாதம் முக்கியம் இல்ல, அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியர், glory, மகிமை, good climate, பிரசன்னம், ஷெகீனா, மகிமை. எது முக்கியமோ அதை அறிஞ்சு கொள்ளக்கூடியத சத்துரு நினைக்கிறான். எது முக்கியம்? கான்சிக்ரேஷன். எது முக்கியம்? அட்மாஸ்பியர். எது முக்கியம்? ஆவிக்குரிய கிளைமேட். எது முக்கியம்? மகிமை. எது முக்கியம்? தேவ பிரசன்னம். இதுதான் முக்கியம். ஆனா சத்துரு என்ன பண்றான்? அதுல கவனமா இருக்கிறான். போ, சும்மா 1 ஹவர்ல வந்துரு, நல்லா தூங்கி எழுந்து வந்துரு, ஆசீர்வாதத்தை மட்டும் பேசு. ஆனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஜோஷுவா இவங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமையை கண்டவங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்தவர், அந்த அனாயிண்டிங்
ஒரு ஊழியத்தை கர்த்தர் யோசுவாவின் கரத்துல கொடுத்தார். இன்றைக்கு ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை கர்த்தர் உன் கையில கொடுக்கணும்னா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். சுத்திகரிப்பு உண்டாவதாக, சுத்திகரிப்பு உண்டாவதாக. ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக வரல, ஒரு ஆசீர்வாதத்துக்காக வரல, ஒரு good atmosphere. இந்த ஆலயத்தை மூடி இருக்கிற மகிமை என்ன ஓடட்டும், என் பிள்ளைகளை ஓடட்டும், என் கணவனை ஓடட்டும், என் சந்ததியை ஓடுவதாக. சொல்லுங்க. 7ஆம் அதிகாரம் சுத்திகரிப்பு, அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் எல்லாமே இதுல இருக்கு. எப்பவுமே ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்காதீங்க, அட்மாஸ்பியருக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க. நீங்க ஒரு அட்மாஸ்பியர். எப்பவுமே ஏன் பேய் பிடிக்குது? ஏன் பேய் பிடிக்குது சில பேரை? இந்த அட்மாஸ்பியர்ல, இந்த மகிமையில, இந்த குளோரியில இருந்துட்டு வெளியே போகும்போது நல்லா கவனிக்கணும். நீங்க ஒருத்தரோட பழகும் போது கவனமா பழகணும். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற அட்மாஸ்பியர் வேற, எனக்குள்ள இருக்கிற அட்மாஸ்பியர் வேற. எனக்குள்ள இருக்கிற அக்கினி பரலோக அக்கினி, அவனுக்குள்ள இருக்கிற உலகம், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த அக்கினி. எப்பவுமே பிரசன்னத்துல இருக்கிறவன், குளோரியில இருக்கிறவன், சுத்திகரிப்புல பரிசுத்தத்துல இருக்கிறவன் எல்லாரோட பழக மாட்டான். அப்படி பழகினா அந்த குளோரி தீர்ந்து பண்றோம், அந்த மகிமை தீர்ந்து பண்றோம். பேசலாம், பேச வேண்டியதை மட்டும் பேசிட்டு விலகிடும். ஓலை வீட்டில் இருக்கிறவங்களும் இதே சத்தியம் தான், மாடி வீட்டில் இருக்கிறவங்களும் இதே சத்தியம் தான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? மாடி வீட்டில் இருக்கிறவன் பெரியாளு, குட்ஸ்ல இருக்கிறவன் நரகம் போவான். அப்படியே இருக்கு பைபிள்ல. எல்லாருக்கும் ஒரே குளோரி, ஒரே சத்தியம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே பரிசுத்த ஆவி, ஒரே பரலோகம், ஒரே தேவன். Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை முன்குறித்தார். வாசிக்கலாம். யோசுவா எப்படி பரிசுத்தத்துக்குள்ள ஆண்டவர் நடத்தினார் இவங்கள. 9ஆம் அதிகாரம், என் கூட சேர்ந்து சொல்லுங்க. வேறுபடணும்னா வேறு அறுத்து. எத்தனை பேருக்கு புரியுது? வேறுபடணும்னா வேறு அறுக்கணும். நான் சொல்ல, ஆண்டவர் சொன்ன. அண்டர்லைன் பண்றீங்களா? அண்டர்லைன் பண்ணுங்க. 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கழுத்துகளின் மேல் வையுங்கள். சொல்லுங்க. உங்கள் கால்களை, சொல்லுங்க, உங்கள் கால்களை. 24ஆம் வசனம் 24. இந்த ராஜாக்களுடைய கழுத்துகள் மேல் வையுங்கள். 28. ஒருவரையும் மீதியாக வைக்காமல். 30ஆம் வசனம். ஒருவரையும் மீதியாய் வைக்காமல். 33. ஒருவனையும் மீதியாக வைக்காமல். 37. ஒருவரையும் மீதியாய் வைக்காமல். 39. ஒருவரையும் மீதியாக வைக்காமல். 40ஆம் வசனம். ஒருவரையும் மீதியாக வைக்காமல். கடைசியா சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். கைகளை கட்டி கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். பேய் பிசாசோட, மந்திரவாதிகளோட, சூனியங்களோட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். வேறுபட வேறு அறுத்து. என்ன வேறு அறுத்துனா என்ன? மரத்தை வெட்டியாச்சு, வேறு எடுக்கல. என்னதுங்க? வேறு எடுக்கல. நேத்து சொன்னேன்ல, கதவை மூடியாச்சு, ஜன்னல் திறந்து. வேரோடு பிடுங்கிறதுனா என்ன? வேண்டாம், அந்த இடத்துக்கே போகாத அப்படின்ட்டுனா போகக்கூடாது. இஸ்ரவேலின் தேவன் ஜெயபலமானவர், இயேசு மாத்திரமே என் ரட்சகர் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான்.
வேறுபட வேறறுத்து. நிறைய குடும்ப பிரிவினைக்கு, பிரச்சனைக்கு, பாடுகளுக்கு போராட காரணம் என்னன்னா, நிறைய பேரு திருமணம் ஆகுற வரைக்கும் எப்படி வெட்டிட்டு திருமணம் பண்ணிட்டான். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வேறு முளைச்சு வரும். வந்து வீட்டு வாசல்ல நிக்குது, எனக்கு தெரியுதான்னு கேக்குது. என்ன கேக்குது? அங்க ஹோட்டல்ல ஒன்னா சாப்பிட்டோமே, சத்தமே காணுமே. ஹோட்டல்ல காலேஜ் படிக்கும் போதே, ரட்சிக்கப்படும் போது பழைய ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டுறணும். பையன் மாதிரிகளுக்கு அப்பா தான் ஃப்ரெண்டு, அம்மா தான் ஃப்ரெண்டு. பையன் மாதிரிக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இருக்கக்கூடாது. சோத்திரம். ஆண்கு பெண்களுக்கு உங்க அம்மா அப்பா தான் ஃப்ரெண்டு, புரியுதுங்களா? பெண்களுக்கு ஆண் நண்பர் இருக்கவே கூடாது. ஆண்டவர் எதெல்லாம் வேறு இருக்க சொன்னாரோ, எதெல்லாம் விட்டுற சொன்னாரோ விட்டுருங்க. இல்ல நான் அதே நம்பரை தான் வச்சிருப்பேன், அப்படிதான் பேசுவேன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அதே போன் வரும், ஹாய் வரும். என்னதுங்க? வீட்டுக்காரர் வருவாங்க, என்னது ஹாய், வெளியே போகணுமா? தேவையா? பேச மாட்டேன்றீங்களே. குடும்பம் சமாதானமா இருக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா வேற அடியோட ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து விடுங்க, எல்லாம் புதிதாக. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன பேசிட்டு இருக்க? பரிசுத்தவான்கள் எப்படி தங்களை சுத்திகரிச்சுக்கிட்டாங்க, எப்படி பரிசுத்தத்தின் பாதையில பிராக்டிஸ் பண்ணாங்க. கர்த்தர் எதை நோ சொன்னாரோ விட்டுட்டாங்க, கர்த்தர் எதை எஸ் சொன்னாரோ பிடிச்சுக்கிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? மூணாம் பாயிண்ட் நம்பர் 3 வாசிங்க. எப்படி பிராக்டிஸ் பண்ணாங்க? வேற இருக்கணும்னா என்ன? பரிசுத்த ஜீவியத்துக்குள்ள ஆண்டவர் எப்படி நடத்தினாரு வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அமலேக்கு அவர்களுக்கு வழிவைத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மனதிலே வைத்திருக்கிறேன். என்ன சொல்றாருங்க? 3ஆம் வசனம் அண்டர்லைன் பண்ணுங்க. இரக்கம் வைக்காமல். என்னதுங்க? ஞான ஸ்நானம் எடுத்தவங்க கவனிங்க, ஞான ஸ்நானம் எடுக்க போறவங்க கவனிங்க. நீங்க இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பிராக்டிஸ் அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாரம்பரியம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவை அனுபவிப்பது. இயேசுவை அப்ப நல்ல கவனிங்க. இந்த ஜீவியத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் எது மேல இரக்கம் காட்ட வேணாம்னு சொல்றாரோ அது மேல இரக்கம் காட்டாத. இரக்கம் காட்டினீங்கன்னா ஞான ஸ்நானம் எடுக்காதீங்க. எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு அவ தான் வேணும், எனக்கு அந்த சினிமா தான் வேணும், அந்த தியேட்டருக்கு போவேன், அதே ஃப்ரெண்டு கிட்ட போவேன்னா ஞானஸ்நானம் எடுக்காதீங்க, வேணாம். வேதம் தெளிவா சொல்லுது. ஒருவன் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஆண்டவர் எதுக்கு இரக்கம் காட்ட வேணாம்னு சொல்றாரோ எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சவுல் ஆண்டவர் பேசினார். சொல்லுங்க, ஆண்டவர் எதின் மேல் இரக்கம் காட்ட வேண்டாம் என்று சொன்னாரோ, எது வேணான்னு சொன்னாரோ அதன் மேல் இரக்கம் காட்டினதுனால அதுவே சவுல கொன்று போட்டுச்சு. பேச மாட்டேன்றீங்க, வசனம் எங்க இருக்குன்னு கேட்க மாட்டேன்றீங்க. 2 சாமுவேல் 1:8.
நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் வந்தவர்கள் என்று என்னை கொண்டு என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு நீ யார்? அமலேக்கியன். என்னதுங்க? நீ யார்? அமலேக்கியன். அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, அவர்ல டீசென்ட் ஆனோ வேணான்னா போவாதீங்க. ஏன்னா அவனை வச்சு சமாதி ஆயிடும். நான் சொல்ல வசனம் போட்டு எந்த அமலேக்கியனை வேண்டாம் என்று சொன்னாரோ, வாசிங்க அந்த வசனம். 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அப்போ 3ஆம் வசனத்துல ஒன்னையும் வைக்காத. 3ஆம் வசனத்துல, அப்போ 14ஆம் வசனத்துல அவன் இறக்கம் வச்சு சிலதெல்லாம் வைக்கிறான். வாசிங்க 15. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை சொல்லுங்க. சொல்றத செய்டான்னா செஞ்சதை சொல்லி காட்டுறான். எத்தனை பேருக்கு புரியுது? சொன்னதை செய். அவன் என்ன பண்ணான்? செஞ்சதை சொல்லி காட்டுறான். செஞ்சதா? அங்க கொஞ்சம் ஆடு வச்சிருக்கிற, இங்க ஆள் வச்சிருக்கிற. எப்பா செஞ்சதை சொல்லி காட்டாத, சொன்னதை செஞ்சியா? சத்தமே காணமே. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ உயிரோடு இருக்கிறனா இயேசுவினுடைய கிருபை, உன் மெய்ப்பனுடைய ஜெபம், உன் அப்பா அம்மாவுடைய கண்ணீர். புரியுதுங்களா? வழியில 4 ரோடோ 2 ரோடோ எல்லா இடத்துலயும் ஆவிகள் சுத்திட்டு இருக்கு. விபத்து ஆவி, பலவிதமான ஆவி சுத்திட்டு இருக்கும். கண்ணுக்கு தெரியாது. நீ பட்டனெல்லாம் திறந்து போட்டு என்ன பண்ணுவ? போவ. அப்படி திரும்பறதுக்குள்ள லாரி வந்துடும். எங்க இருப்ப? அப்புறம் அடியில தான். ஆனா இவருடைய பிடியில இருந்தா பாதுகாப்பு. இந்த வருஷம் கடைசியில கண்ணை திறந்து நீ உயிரோடு இருக்கிறது அவர் பாராட்டிய கிருபை. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய ஒப்புரவு நாள். பிரச்சனை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆராய்ச்சி எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னது நடந்திருக்கும். எங்க போக வேணாம்னு சொன்னாங்களோ போயிருப்பாங்க. யாரோட பழக வேணாம்னு சொல்லியிருப்பாரோ பழகி இருப்பாங்க. என் தோழி, என் தோழன் அப்படின்லாம் சொல்ல ஆண்டவர் போவாத. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். உன்கிட்ட பேசுறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. உன்கிட்ட பழக அவர் ரெடியா இருக்கிறாரு. அவன் அழிக்க ரெடியா இருக்கிறான், இவர் பாதுகாக்க ரெடியா இருக்கிறான். எது வேணும்? தெளிவா சொல்லிட்டார். போவாத. அமலேக்கியனை வெட்டிரு. அமலேக்கியன் ஆவி வேணாம். அமலேக்கியன் ஆவி நயவஞ்சனமான ஆவி. நயமா பேசும் அந்த ஆவி. ஏமாத்தி பேசும். ஒன்னா இருக்கலாம், பழகணும். என் ஆண்டவர் வேணாம்னு சொல்றாரு. என் ஆண்டவர் வேணாம். பழைய வாழ்க்கை வேணாம், பொய் வேணாம், பித்தலாட்ட வேணாம், அசிங்கமான காரியங்கள் வேண்டாம். என் ஆண்டவர் பரிசுத்தர். நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராக இருங்கள். எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே அக்கினி என்ற வருவதாக. ஒரு பரலோக அக்கினி, ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரட்டா, இறங்கி வரட்டா. உடல்களை தொடுகிறார். முடிந்தவர்கள் மனதால் படியுங்கள். ஒரு உடல்களை தொடுகிறார். Thank you, Holy Spirit. விடாத. கண்டுபிடி. ஒளிச்சு வைக்காத. வெளியே எடு. இயேசுவின் நாமத்தினாலே காயத்தை வெளியே எடு. எலுமிச்சம்பழத்தை வெளியே எடு. பழைய வாழ்க்கை வெளியே எடு. வெளியே வா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தருடைய அக்கினிக்கு விடாதே. பிசாசுக்கு விடாது. மறைச்சு வைக்காத. வா. எடு. வெளியே எடு.
அபிஷேகம், புதிய அபிஷேகம். விடாது. கேளு கேளு கேளு. என் பாத்திர நிலவட்டம், என் பாத்திர நிலவட்டம், என் பாத்திர நிலவட்டம். ஜீசஸ் சிந்தை மண்டலத்தை கட்டி வச்சிருக்கிற பிசாசை எதுவும் கைய சிந்தையை கட்டி வச்சிருக்கிற அந்தரான பிரியர்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிறார். சுத்திகரிக்கப்பா, சுத்திகரிக்கப்பா. அப்பா, அடுத்த லெவலுக்கு நான் போறோம். என் ஜீவனை வேலை அடைங்க, என் மனைவியை வேலை அடைங்க, என் பிள்ளையை வேலை அடைங்க. என் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்க்கையை மாற்றான். அறிக்கை செய்கிறாங்க. பழைய வாழ்க்கை வேண்டாம், பொறாம வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், இச்சைகள் வேண்டாம், வாச கிரியைகள் அழிக்கப்படுகிறாங்க. சபையில பழக்கம், மனிதன் சபையில பழக்கம். ஒரு அட்மாஸ்பியர், நீ ஒரு அட்மாஸ்பியர், நீ கர்த்தருடைய பெட்டி, என் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற பெட்டி. நான் ஒரு பெட்டி. வாழ்க்கைன்னு சொல்லி பிசாசு வெளியே போயிடும். நான் தேவனுடைய பெட்டி, நான் தேவனுடைய பெட்டி, நான் பிரசன்ஸ் கேரியர். நிறைவானது வரும்போது குறைவானது வெளியே போயிடும். நான் தேவ சபைக்கு சுமக்கிற பெட்டி. அப்படி கேளு, ஆண்டவரே என்னோட பிரசன்ஸ் கேரியரை மாத்துங்க. நான் தேவ சபைக்கு சுமக்கணும், தேவ பிரசன்னத்தை சுமக்கணும். சுத்தியை கொண்டாடுவதாக கண்களை பரிசுத்தப்படுத்தும். ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தம் அடையட்டும். Thank you, Holy Spirit. ஒளிச்சு வைக்காத தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. என் காரியம் ஜெயமாயிருக்க போகிறது. இயேசு உன் காரியத்தை ஜெயமாய் மாற்றுகிறார். உன் பிள்ளைகளுடைய காரியம் ஜெயம், உன் குடும்பம் ஜெயம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். Yeah.
விதமாக நம்மளோடு பேசினார். சாத்தானுக்குரியது அருவருக்கத்தக்க காரியங்களை மறைத்து வைத்துக் கொண்டு பக்திமான் போல உன்னை காட்டிக்கொண்டார். அதுவே உனக்கு ஒரு ஆபத்தாகவும் துக்கமாகவும் இழப்பாகவும் மாறும். சுத்திகரிப்பின் ஒரு வாழ்க்கை, ஆமென். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, ஆமென். தேவனுடைய பிரசன்னத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைக்கு மிகவும் முக்கியம், ஆமென். அதனால் தேவன் வெறுக்கிற காரியங்களை வெறுக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் எதை வெறுக்க சொல்லுகிறாரோ, எதை விடு என்று சொல்லுகிறாரோ அதை விட்டு விடுங்கள், ஆமென். தேவ சபையில் வரும்போது விட்டது போல வெறுத்தது போல நீ காட்டலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் வெளியே போகும்போது நீ மீண்டும் அதை பிடிப்பாய் என்றால் சத்துரு உன்னை மீண்டும் உன்னை தேடி வருவான், ஆமென். இந்த நாட்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவர் சமூகத்தில்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் பிறருக்கு காணாதபடி மறைத்து வைத்து தேவன் வெறுக்கிற காரியங்களை நான் மறைவாய் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. சபையில் வரும்போது பக்திமான் போலவும் வெளியே போகும்போது பழைய பாரம்பரியத்துக்கு நேராகவும் கர்த்தர் வெறுக்கிற காரியங்களுக்கு நேராகவும் கடந்து போவா என்றால் கட்டாய தெய்வீக ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய வரும், ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஆமென். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்ற கர்த்தர் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. எங்களை தேவனை பிரியமில்லாத எந்த காரியங்களும் மறைத்து வைத்து, ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமானை போல பக்திமானை போல காட்டு வாழ்கிற பழக்கம் யாருக்காக இருக்கும் என்றால் இன்றைக்கு விட வேண்டிய காரியங்களை விட்டு, ஆமென், ஆமென், வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து தேவன் விரும்புகிற காரியங்களை செய்யும்படியாக ஒரு உள்ளங்களை பேசுகிறபடியினாலும் வந்து நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை மாற்றங்கள் தினங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆண்டவர் மாயமான வாழ்க்கைகளை முற்றும் வெறுத்து தள்ளுகிற ஒரு மன பக்குவத்தை கட்டளையிடுகிறார். ஒரு தனிப்பட்ட நிலை குடும்பமாய் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த பகவலை ஆசீர்வதித்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தை பேசின தம்முடைய தாசர்கள் பலப்படுத்தும். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும். துதிக்கிற மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்து